நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் வாகனம் மூலம் திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து மக்களிடம் எடுத்துரைக்கப்பட்டு வருகிறது. நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் வாகனம் மூலம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். மேலும் மத்திய அரசு திட்டங்கள் எளிதில் எப்படி பயன்பெறுவது என்பது குறித்து கையேடுகளை வழங்கி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக திருச்சி மாவட்டத்தில் மணச்சநல்லூர், மணப்பாறை, முசிறி, திருவரம்பூர், லால்குடி உள்ளிட்ட 9 சட்டமன்ற தொகுதியில் விழிப்புணர்வு வாகனம் மூலம் கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களுக்கு சென்று மத்திய அரசு திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டு வருகிறது. மேலும் அஞ்சல் துறையின் மூலம் மத்திய அரசு திட்டங்கள் எப்படி எளிதில் பெறுவது மற்றும் விவசாயிகளுக்கு ட்ரோன் மூலம் உரம் மற்றும் விதை தெளிப்பது குறித்து செய்முறை விளக்கமும் விழிப்புணர்வு வாகனம் மூலம் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். தமிழகத்திற்கு கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய அரசு இதுவரை 120 லட்சம் கோடி வழங்கியுள்ளது. திருச்சியில் அமைந்துள்ள புதிய விமான நிலையம் வாயிலாக இணைப்பு திறன் 3 மடங்கு மேம்படும் என்றும், திருச்சி சர்வதேச விமான நிலைய புதிய முனையத்தை திறந்து வைத்து பின்னர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசினார். திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட முனையத்தை திறந்து வைக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தனி விமானம் மூலம் வருகை தந்த நிலையில், முன்னதாக திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு 33 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். தொடர்ந்து விமான நிலையத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கும் புதிய முனையத்தை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்து சிறப்பு அம்சங்களை பார்வையிட்டு அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து விழா மேடைக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள், தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர். என். ரவி, தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு. க. ஸ்டாலின், மத்திய அமைச்சர்கள் மற்றும் மாநில அமைச்சர்கள் வருகை தந்தனர். இந்நிகழ்ச்சியில் 19,850 கோடி மதிப்பீட்டில் பல்வேறு துறைகளில் ஏற்கனவே முடிவுற்ற பல பணிகளை நாட்டிற்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அர்ப்பணித்ததோடு புதிய வளர்ச்சி திட்ட பணிகளையும் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசிய போது, பாரத நாட்டின் பிரதிபலிப்பு தான் தமிழ்நாடு. தமிழகத்திற்கு வரும்போது எல்லாம் ஒரு புதிய சக்தியை நான் நிரம்பி செல்கின்றேன். உலகில் எங்கு சென்றாலும் தமிழகத்தை பற்றி, தமிழ் மொழியை பற்றி நான் பேசாமல் வரமாட்டேன். புதிய விமான நிலையம் மூலமாக இணைப்பு திறன் 3 மடங்கு அதிகரிக்கும். திருச்சியில் விமான இணைப்பின் மூலம் பல்வேறு நாடுகளுக்கு செல்லும் வசதி, புதிய வணிகம் போன்ற பல சிறப்புகள் கிடைக்கும். தமிழகத்தில் ரயில் இணைப்புகள் மேலும் வலு சேர்க்க 5 புதிய திட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் 120 லட்சம் கோடி தமிழகத்திற்கு மத்திய அரசு வழங்கியுள்ளது என்றார். திருச்சியில் இந்தியன் ரயில்வே சாரணா இயக்கம் சார்பில் கலாச்சார திருவிழா நடைபெற்றது. இந்தியா முழுவதிலுமிருந்து 2500 சாரணியர் பங்கேற்றனர். திருச்சி பொன்மலை ரயில்வே மைதானத்தில் 20வது ஜாம்பரி 5 நாட்கள் நிகழ்ச்சி நடைபெற்றது. தென்னக ரயில்வே, மேற்கு, வடக்கு, தெற்கு, சென்ட்ரல் ரயில்வே, வடகிழக்கு ஆகிய 16 ஜோன்களை சேர்ந்த 2500 சாரணியர் இந்த ஜாம்பரி நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். ரயில்வே துறை பணியாளர்களின் 16 வயது முதல் 25 வயது வரையிலான மகன்கள் இந்த ஜாம்பரியில் பங்கேற்றுள்ளனர். இந்திய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் வகையில் தென்னக ரயில்வே உதவி பொது மேலாளர் கௌசல் கிஷோர் இதனை துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் பாரத சாரணர்கள் பொதுச் செயலாளர் சிந்தியா, ரயில்வே கோட்ட மேலாளர் அன்பழகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 5 நாட்கள் நடைபெற்ற போட்டியில் சாரணியார்கள் கண்கவர் கலை கலாச்சார நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறந்த சாரணியாருக்கு பாராட்டு பத்திரங்கள், பரிசுகளும் வழங்கப்பட்டது. தூய்மை பணியாளர்களுக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் முக்கியத்துவம் அளித்து வருகிறார். கோவில் மட்டுமல்லாமல் பொது இடங்களிலும் தனியார் இடங்களில் தூய்மை பேண வேண்டும். நாடு தற்போது ராமர் மயமாகி வருகிறது என திருச்சியில் தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர். என். ரவி பேட்டியளித்தார். தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர். என். ரவி அவரது மனைவியுடன் ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோயிலுக்கு வருகை புரிந்தார். அவருக்கு அர்ச்சகர்கள் பூரண கும்ப மரியாதை அளித்தனர். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர். என். ரவி ரெங்கநாதர் மற்றும் ரெங்கநாச்சியாரை தரிசனம் செய்தார். பின்னர் தாயார் சன்னதி அருகே உள்ள ஸ்ரீ மேட்டலைய சிங்கர் சன்னதி படியேட்டுகளை தனது மனைவியுடன் நீர் கொண்டு கழுவி சுத்தம் செய்தார். பின்னர் தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர். என். ரவி செய்தியாளர் சந்தித்து பேசும்போது, நம்முடைய வாழ்க்கையில் கோவில்கள் மையமாக அமைந்துள்ளது. தற்போது மீண்டும் நாடு ராமர் மயமாகி வருகிறது. அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடத்தப்படுவது நாடு முழுவதும் உள்ள மக்களிடம் மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. காரணம், ராமர் பிரான் ஒவ்வொருவரின் இதயங்களும் வாழ்கிறார். கோயில்களை தூய்மையாக பராமரிப்பதில் கோயில் நிர்வாகத்திற்கு மட்டுமல்ல, பக்தர்களுக்கும் பெரும் பங்கு உண்டு. தூய்மை பணிகளுக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் முக்கியத்துவம் அளித்து வருகிறார். கோவில் மட்டுமல்ல, பொது இடங்களிலும் தனியார் இடங்களிலும் தூய்மை பேண வேண்டும் என்றார். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலில் சாமி தரிசனம் செய்து கம்பர் மண்டபத்தில் அமர்ந்து கம்பராமாயணம் பாடுவதை கேட்டார். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நாட்டில் உள்ள பல்வேறு முக்கிய கோயில்களில் சென்று சாமி தரிசனம் செய்து வருகிறார். அந்த வகையில் 3 நாள் சுற்றுப்பயணமாக தமிழ்நாடு வந்துள்ள பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ராமரின் குலதெய்வமாக உள்ள ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவில் சாமி தரிசனம் செய்ய சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி விமான நிலையத்திற்கு வருகை தந்தார். திருச்சி விமான நிலையத்தில் ஹெலிகாப்டர் மூலம் ஸ்ரீரங்கம் யாத்திரை நிவாஸ் எதிரே கொள்ளிடம் ஆற்று கரையில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேடில் தரையிறங்கிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அங்கிருந்து 2.5 கிலோமீட்டர் கார் மூலம் வடக்கு வாசல் வெள்ளை கோபுரம் வழியாக ஸ்ரீரங்கம் ரெங்காரங்கா கோபுரம் வரை பொதுமக்களை பார்த்து கையசைத்து சென்றார்.
பின்னர் ரெங்கரங்கா கோபுரத்தில் கும்ப மரியாதை ஏற்றுக்கொண்டு உற்சவர் நம்பெருமாள் கருடாழ்வார் சன்னதி கம்பத்தடி ஆஞ்சநேயர் கொடிமரம் மூலஸ்தானம் சென்று சாமி தரிசனம் செய்தார். மேலும் கம்பர் மண்டபத்தில் அமர்ந்து கம்பர் பாராயணத்தை பாராயணம் பாட பிரதமர் கேட்டார். சுமார் 1.5 மணி நேரத்திற்கு மேலாக கோயிலுக்குள் இருந்த பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஹெலிகாப்டர் மூலம் புறப்பட்டு சென்றார். பிரதமர் வருகையை முன்னிட்டு உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்தது. திருச்சியில் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் மா பிரதீப்குமார் தொடங்கி வைத்தார். தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு திருச்சியில் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை மன்னார்புரம் அருகே நடைபெற்றது. 18 வயது நிரம்பிய அனைவரும் தவறாது வாக்களிக்க வேண்டும், ஜனநாயக கடமையினை நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை மாவட்ட ஆட்சியர் மா பிரதீப்குமார் கொடியசைத்து துவங்கி வைத்தார். இதில் 200க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கையில் பதாதைகளை ஏந்தியபடி பேரணியாக சென்றனர். தொடர்ந்து வாக்காளர் தின உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் அனைவரும் பங்கேற்று உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர். கேலோ இந்தியா மல்லர் கம்பம் இறுதிப் போட்டியில் மகாராஷ்டிரா அணி முதலிடமும் தமிழ்நாடு அணி 2ஆம் இடமும் பிடித்தது. கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை சென்னையில் கடந்த 19ஆம் தேதி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார். சென்னை, திருச்சி, மதுரை, கோவை ஆகிய நகரங்களில் கேலோ இந்தியா போட்டி நடைபெற்று வருகிறது. திருச்சியில் கடந்த 21ஆம் தேதி தமிழர்களின் பாரம்பரிய மல்லர் கம்பம் விளையாட்டுப் போட்டி அண்ணா விளையாட்டு மைதான உள் விளையாட்டு அரங்கில் தொடங்கியது. மல்லர் கம்பம் போட்டியில் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட 16 மாநிலங்களிலிருந்து ஒரு மாநிலத்திற்கு 6 ஆண்கள் 6 பெண்கள் வீதமும், பீகார், அஸ்ஸாம், கேரளா, ஒடிசா உள்ளிட்ட 11 மாநிலங்களிலிருந்து 2 ஆண்கள் 2 பெண்கள் வீதம் வீரர்கள் கலந்து கொண்டனர். மல்லர் கம்பம் விளையாட்டில் நிலைநிறுத்தப்பட்ட மல்லர் கம்பம், தொங்கவிடப்பட்ட மல்லர் கம்பம், கயிறு மல்லர் கம்பம் ஆகிய 3 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது. ஒவ்வொரு பிரிவிலும் தனித்தனி போட்டி, ஆண்களுக்கான போட்டி, மகளிருக்கான போட்டி, ஆண் பெண் கலப்பு போட்டி என நடத்தப்பட்டது. அனைத்து போட்டிகளிலும் ஒட்டுமொத்தமாக மகாராஷ்டிரா அணி 209.25 மதிப்பெண்கள் பெற்று முதல் இடத்தை பிடித்தது. 207.35 மதிப்பெண்கள் பெற்று தமிழ்நாடு 2வது இடத்தை பிடித்தது. 205.30 மதிப்பெண்கள் பெற்று மத்திய பிரதேசம் 3வது இடத்தை பிடித்தது. போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் மா பிரதீப்குமார், மாநகராட்சி மேயர் அன்பழகன் கலந்து கொண்டு முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு தங்கம், வெள்ளி, வெண்கலம் பதக்கங்களை வழங்கினார்கள். நாட்டின் 75வது குடியரசு தின விழாவில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார்கள். நாட்டின் 75வது குடியரசு தின விழா ஆயுதப்படை மைதானத்தில் கொண்டாடப்பட்டது. இதில் மாவட்ட ஆட்சியர் மா பிரதீப்குமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதேபோல ரயில்வே துறை சார்பில் கல்லுக்குழி ரயில்வே மைதானத்தில் திருச்சி கோட்ட மேலாளர் திரு MS அன்பழகன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து ரயில்வே காவலர்கள் அணிவிப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். இதேபோல பாரத மிகுமின் நிறுவனத்தில் பாரத மிகுமின் நிறுவன நிர்வாக இயக்குனர் பிரபாகர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இதேபோன்று திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலையில் நிர்வாக இயக்குனர் சிரீஷ்குமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவலர்களின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து சிறப்பாக பணிபுரிந்தவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பாதுகாப்பு அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் அந்தோனி சார்லஸ் ஆண்டனி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆகாசவாணி செய்திகளுக்காக கதிரவன்.